இனியா காதல் வீட்டுக்கு தெரிஞ்சதுனால இனியா தற்கொலைக்கு முயற்சி செய்கிறாங்க. அதை பாக்கியலட்சுமி காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எழிலும் பாக்கியாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறது, இவன் இப்படி பண்ணிட்டாலே என்ன யோசிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பாக்கியா எழில்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கலாமா, இதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப செல்வி ஃபோன் பண்ணுறான். பாரு என்னாச்சுன்ட்டு பார்க்குறப்ப செல்வி ஃபோனை காட்டிட்டு ஃபோன் எடுக்கலை. பாடுறா பாரு, அக்கா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, உன்னால தான் இதாகிடுச்சு. என்னையெல்லாம் எப்படியெல்லாம் மதிச்சிருந்தாங்க, இப்போ அவங்க எல்லாம் என்னை கேவலமாக பேசுகிற இடத்துக்கு நீ வச்சிட்டியான்ட்டு ஆகாசை போட்டு செல்வி அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. எழிலும் பாக்கியாவும் எதையும் பற்றி நினைக்க வேணாம், போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். காலையில் எல்லாருமே எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. எழிலும் இனியா செலின்னு எல்லாம் உட்காந்துருக்காங்க. இனியா வந்து மேலேருந்து வர்றப்ப எல்லாருமே அவளையவே மறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க. எழில் இருந்துட்டு வந்து உட்காரு இனியா அப்படின்ட்டு உட்கார வைக்கிறான். முதல்ல குட் மார்னிங் டேடின்னு சொல்கிறப்ப அவன் பேச மாட்டேங்கிறான். கோபி பேசாமல் உட்காந்துருக்கான். செலின் வந்து கோபமாக திட்டிட்டு நீ எல்லாம் ஒரு பொண்ணா, எந்த பையனுக்கு பார்த்தாலும் பல்ல இழிக்கிறேன்னு சொல்லி திட்டினோனையா பாக்கியாவுக்கு சமையல் கட்டில் இருந்துட்டு கோவம் வந்துருச்சு. வந்து செலினை திட்டுறான். என்னடா நீ உன் தங்கச்சியாக இருந்தாலும் வரம்பை மீறி பேசக்கூடாது, மரியாதையை கொடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லி திட்டுறப்ப ஈஸ்வரி பாக்கியாவை திட்டுறான். செலின்னு கோச்சிட்டு போயிடுறான். நீங்கள் அவனை பேசுகிறப்ப கண்ட்ரோல் பண்ணாமல் இப்போ என்ன திட்டுறீங்களா? அவன் பேசுகிறது கரெக்டாக? நான் அதான் இனியாவை கண்டிஷன் பண்ணுறதுக்கு நானும் கோபியை 2 பேருமே இருக்கிறோம், அவங்க அம்மா அப்பான்னு 2 பேருமே இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். இவன் எதுக்கு வரம்பை மீறி பேசுகிறான்? யாராக இருந்தாலும் கரெக்டாக தான் பேசணும். அவன் செஞ்சது தப்பு இல்லைன்னு நாங்கள் சொல்ல கிடையாது, தப்பு தான். அது எப்படி பேசி புரிய வைக்கணுங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறப்ப இனியா அழுகிறா. ரொம்ப நம்மளால தானே இப்படி அம்மாவுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்குறான். அழுதுட்டு வேகமாக ஓடி போய் ரூம் கதவை சாத்திக்கிறான். ஈஸ்வரி பாக்கியாவை திட்டிட்டு உட்காந்துருக்கிறப்ப அவள் கதவை என்னடா கதவை சாத்துற சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்க்குறப்ப இனியா தூக்கு போட போகிறேன். நம்மளால தானே அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டம், நமக்கு சரியாக இருந்திருந்தா யாருகிட்டையும் அம்மா திட்டுவாங்க தேவையில்லையில, நம்ம எத்தனை தப்பு செஞ்சிட்ருக்கோம், எல்லாமே அம்மா காப்பாற்றி கொண்டு வந்தாங்க, இது நம்ம செஞ்சது பெரிய தப்பு அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு தூக்கு போடுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கிறான். இந்த ஈஸ்வரி வந்துட்டு அவள் என்னமோ பண்ணிட்டு போகிறா, விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப எழிலும் பாக்கியாவும் போய் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. இனியா திறக்க மாட்டேங்கிறான். நான் செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே தூக்கு போட துணிஞ்சிட்றான். இதே எழில் ஒரு வழியாக கதவை தட்டி திறந்துடுறாங்க. திறந்து பாக்கியாவும் எழிலும் அவளை காப்பாற்றிடுறாங்க. சரி அப்படின்ட்டு ஏன் இப்படி பண்ணுற இனியா, நீ செய்கிற தப்பல்லவா அப்படின்ட்டு, என்னால் அம்மாவுக்கு எவ்வளோ கெட்ட பேரண்ணா, நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் பேசி புரிய வச்சா தானே ஆகும், எல்லாருமே என் மேலே கோவத்தை காட்டினா என்ன தான் பண்ணட்டும், நான் எப்படி தான் இங்கே நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்லிட்டு அழுகிறா. அதுக்கு இப்படியெல்லாமா செய்வேன் நீயே, எதாக இருந்தாலும் எங்கிட்ட உட்காந்து பேசலாம்ல, பேசி முடிவு பண்ணலாம், நீ எதையும் நினைக்காத அப்படின்ட்டு சரின்ட்டு எதையும் நினைக்காதுன்ட்டு கிளம்பிடுறான். பாக்கியா உட்காந்துட்டு அட்வைஸ் பண்ணுறான். நீ உனக்கு என்ன வயசாகுது, இந்த வயசில் எல்லாத்துக்கும் வர வேண்டியதாக வந்திருக்கு, இதை பற்றியெல்லாம் நீ எதையும் கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டு, நீ உன் லட்சியம் என்ன, அவன் வந்து ஆகாஷ் நீ நல்லவன்னு சொல்கிற, அது தப்பு கிடையாது, அவன் உன்னோட லட்சியம் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை, நீ உன்னோட லட்சியம் என்ன, நீ ஏதாச்சும் உன் லட்சியம்னு எடுத்திருக்கியா, நீ எதுவுமே யோசிக்கவே இல்லையல்ல அப்படின்ட்டு பாக்கியம் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறப்ப, நீ இனிமேல் உன் லட்சியத்தில் என்ன லட்சியம் என்ன ஆகணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இரு. நீ வந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு, நீ யாரையும் நீ பெரிய ஆளாகிற வரைக்கும் நான் எதையும் நினைக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீ எனக்கு சத்தியம் வேண்டி கொடு அப்படிங்கிறப்ப, சத்தியங்கிறது சும்மாவெல்லாம் கிடையாது, அதை வந்து நிறைவேற்றுற மாதிரி இருக்கணும், அதை நீ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சத்தியம் கேட்குறா பாக்கியலட்சுமி. இனியாவும் நான் இனிமேல் நல்ல முறையாக எடுக்கிறேன், எதையும் இதை பற்றி நினைக்க மாட்டேன், நான் கரெக்டாக இருந்திருக்கிறேன், எனக்கு என்னோடய லட்சியம் என்னன்ட்டு நான் முடிவு பண்ணி நான் கரெக்டாக இருப்பேன், உங்களை யாருக்கிட்டையும் தலைகுனிய வைக்க மாட்டேன்
அப்படின்னு தீவன்றா இனியா. இதோட இன்றைக்கி எபிசோடு முடியுதுங்க.